கரெக்டு. நாங்கள் நாகரீகமாக பார்க்கலாம். எதுக்கு நான் என்ன சொல்கிறேன், யார் அண்ணாமலை தானே, எங்க பொதுச் செயலாளர் சொல்றாரு. அந்த ஆளு அவர் அண்ணாமலை ஒரு கத்துக்குட்டின்றத திரும்ப நிரூபிச்சிருக்காரு பாருங்க. ஒரு அறவேக்கெடுத்தனமான அரசியல்வாதி. எங்க பொதுச் செயலாளர் நீ கலந்துக்கிட்டது ஏன்னு கேட்கல. எங்க பொதுச் செயலாளர் என்ன சொல்றாரு, பாரதிய ஜனதா கட்சியை கூப்பிட்டு நடத்த வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு தான் கேட்டார். இதில் என்ன அரசியல் நாகரிகம்? ஏயா நாங்கள் கேட்குறோம், நீ அப்போ பட்டவர்த்தனம் சொன்ன, ஏன் முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு, அது மத்திய அரசு நடத்தின விழான்றார். ஏன் முதலமைச்சரே சொல்லலாமே, நாங்கள் தான் அழைத்தோம், தமிழக அரசு தான் நடத்தினது அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. இன்றைக்கி வரிமேல் வரி விதிக்கிறாங்க. பலருக்கு பல துறைக்கு நிதி ஒதுக்க முடியல. ஆனால் அவங்க அப்பாவுக்கு மட்டும் ஊருக்கு நினைவு மண்டபம், இன்றைக்கி 100 ரூபா நாணய வழங்குலா, இதுக்கு பல கோடி ரூபாய் செலவு செலுத்து. அதுபோல் திமுக அறக்கட்டளை இருந்தால் செய்கிறாங்க. திமுக அறக்கட்டளை எவ்வளோ ரூபா இருக்கு, எவ்வளோ பணம் இருக்குது, அதில் செஞ்சுருக்கிறான்ல. மக்கள் மேல் வரி விதித்து விலையேற்றம், கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, மீன் கட்டணம் 3 முறை ஏற்றியது, இத்தனையும் ஏற்றி இப்படி செஞ்சுட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தள்ளு மாடல் பஸ்ஸாக போச்சு. போக்குவரத்து துறை பஸ்ஸெல்லாம் இன்றைக்கி காய்லாங்கடைக்கு போகிற மாதிரி இருக்குது. சில பஸ்ஸுகள் ஒழுகுது, கண்ணாடியே இல்லை, இன்றைக்கி தள்ளிக்கிட்டு போகிறாங்க எல்லாரும் பஸ்ஸு. இந்த மாதிரி போக்குவரத்து துறையை வச்சுக்கிட்டு இருக்க இந்த அரசாங்கம் வீண் செலவு செய்கிறது, விளம்பரப்படுத்துகிற விளம்பர அரசாக இருக்கிறது. மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்பதுதான் அதிமுகவுடைய குற்றம் சாட்டு. இதுக்கு போய் அண்ணாமலை சொல்கிறான்னா, கத்துக்குட்டி அண்ணாமலை தான் இந்த மாதிரி பேச முடியும், வேறு யாரும் பேச முடியாது. ஏன்னா நடந்ததே சொல்கிறாரு, அது உண்மை என்னன்னு சொல்லணும்ல. ஏன் இதே அண்ணாமலை கலைஞரை பற்றி எவ்வளோ மோசமாக பேசினார், இப்போ என்ன மாறிட்டார், எப்படி மாறினார், கூப்பிட்டோன்னா ஓடுறீங்க. யார் இப்போ கற்றுக்குட்டின்றது பார்த்து மாமன் மச்சனை இருப்பாங்க கரூர் இல்லையா, அந்த ஆள் எந்த மாவட்டம், அந்த இல்லையா இருக்கும் தெரியல. இவர் என்ன சுவிட்சு, இவர் அகில இந்திய தலைமை தான் பாரதிய ஜனதா. நாளைக்கே அண்ணாமலையை தூக்குனாலும் தூக்குனது தான், அது அகில இந்திய தலைமைக்கு கட்டுப்பட்டதுங்க. இவர் சொல்லியெல்லாம் கூட்டணி வைக்கிறதெல்லாம் இல்லை. இவர் சொல்லியா கூட்டணி வைப்பாங்க? தங்களுடைய ஆட்சியை எதிர்த்தா திராவிட முன்னேற்ற கழகம் கொடூரமாக நடந்து கொள்ளும். இன்னைக்கு விஜய்னு அரசு களத்துக்கே வரல. ஒரு இளைஞர், அவர் கட்சி தொடங்குகிறார். பொது வாழ்க்கையில் யார் வேணாலும் ஜனநாயக நாட்டில் கொண்டு வரலாம். அப்படி கட்சி தொடங்குறத ஏன் இவங்க தடுக்கிறாங்க? ஏன் முறையாக அனுமதி கேட்குறாங்க? முறையாக அனுமதி கொடுக்குறதுல என்ன தவறு? இது உண்மையாக கண்டிக்கத்தக்கது. ஒரு போக்கை பார்த்தா அப்படி தான் கூட்டணி இருக்கும் போல இருக்கு. ஏன்னா இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர், மாநில தலைவர் பாலகிருஷ்ணன் சொல்கிறார், இவங்க கொள்கை வேறு, அவங்க கொள்கை வேறுன்றார். யார்? திமுக கொள்கை வேறு, பாரதிய ஜனதா கொள்கை வேறு அப்படின்றார். அப்புறம் எப்படி 98 ஆட்சிக்கு 99 ஆட்சியில் சேர்ந்தாங்க திமுக? அப்போ அந்த கொள்கையில் இருந்தாங்களோ, அப்புறம் மாறிட்டாங்களோ? 10 வருஷம் அவங்க கூட ஆட்சியில் இருந்தாங்கல்ல, அப்போ அப்போ பாலகிருஷ்ணன் எங்கே போனார்? அவர் வேறு கட்சியில் இருந்தாரா, கம்யூனிஸ்டில் இருந்தாரான்னு தெரியல. சரி, எங்கிட்ட 2010 கூட்டணி வச்சாங்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. எந்த வகையில் கூட்டணி வச்சாங்க? அதனால் இன்றைக்கி எல்லாமே தோழமை கட்சியெல்லாம் ஊதுகுழலாக மாறிடுச்சு. யாருமே கண்டிக்கிறது இல்லை. இந்த அரசு எவ்வளவு தப்பு செஞ்சாலும் சரி. இன்னும் வேங்க வயல் பட்டியலான மக்கள் வாழ்கிற அந்த ஊர் கிராமத்தில் அந்த தொட்டியில் மழை கழிவு மனித கழிவு கலக்கினவங்க இது வரைக்கும் இந்த அரசாங்கம் கண்டுபிடிச்சாங்களா? அதை எதிர்த்து யாருமே குரல் கொடுக்கல. இது வரைக்கும் திருமாவளவன் குரல் கொடுக்கல. யாருமே, எல்லாருமே அடிமை மாதிரி. நமக்கு கிடைத்த அருமைகள் சாரதான் நல்ல சரியான அடிமைகள் என்ற மாதிரி ஸ்டாலின் சொல்கிற மாதிரி அந்த கூட்டணி தோழமை கட்சியை பூரா
இன்னைக்கு வாய்மூடி மௌனியாக இருக்கிறேன். எந்த வித இதையும் சொல்கிறதே இல்லை. இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் சொல்லாமாங்க, ஒரு மாநில அரசு நடத்தின விழாவே மத்திய அரசு நடத்தினு சொல்கிறாருன்னா, இதே ஏங்க நானோ இல்லை மற்ற எங்கள் அமைச்சரோ சொல்லியிருந்தாலும் எங்கள் பொதுச்செயலாளர் சொல்ல மாட்டார். சொல்லியிருந்தா என்ன நடக்கும்? வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிருப்பார் நம்ம பொதுச் செயலாளர், அவர் முதலமைச்சர் ஸ்டாலின். பொய்யான தகவல் சொல்கிறாங்க அப்படின்னு இன்னைக்கு முழுக்க முழுக்க ஒரு குண்டாச்சட்டிகளை குதிரை கோட்டை பார்க்குறாரு, முழு பூசணிக்காக அமைக்க பார்க்குறார். குண்டாச்சட்டிகளை ஒருபான சோற்றுக்களை அமுக்கணும் மாதிரி பார்க்குறாரு. ஏன் சொல்லிட்டு போக வேண்டியதானே, நாங்கள் தான் நடத்தினோம், எங்கள் அரசு தான் நடத்தது, மத்திய அரசு கூப்பிட்டோம், என்ன தப்பு, நாங்கள் விரும்பினா கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. இதே இதுக்கு மறைக்கணும் அப்படின்றதான் எங்களுடைய கேள்வி. அவர் அதுக்கு தான் எப்போ என்ன, அவருக்கு ஏற்கனவே உடல்நலம் சரியில்லைன்னு சொல்கிறாங்க. அவர் பாட்டுக்கு அடிக்கிறக்க தூக்கம் கட்டும், ஏற்கனவே திமுககாரங்களால் தூக்கம் கட்டம்னு சொன்னார். இப்போ எப்படி ஆக போகுதுன்னு தெரியல. அவர் நல்லா தூங்கணும், நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், முதலமைச்சர் பணியை சிறப்பாக செய்யணும் அப்படின்னு தான் எங்களுடைய விருப்பம். சரி.